எவடி அவ ரெண்டு குடம் தண்ணி பிடிக்கிறதுக்கு பதிலா நாலு குடத்தை ஆளுக்கு முன்னாடி லைன்ல கொண்டு வச்சிருக்கு. குடம் தான் இருக்கு, ஆளை காணோம். ஆமா ராதிகா, எவன்னு தெரியல, 1 மணிக்கே கொண்டு குடத்தை வச்சுட்டு போயிட்டா போல. அப்படிதான் போலடி. நானும் 2 மணிக்கெல்லாம் குடத்தை தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடில இருந்தே இந்த 4 குடமும் இருக்கு. எல்லாருக்கும் 2 குடம் தான் தண்ணி வரும். இவ மட்டும் 4 குடத்தை கொண்டு வச்சிருக்கா. இது என்ன நியாயம்னு தெரியல. ஆமாக்கோ, யாருன்னு தெரியல 4 குடத்தை வச்சிருக்கு. இதுக்கு நான் கூட பரவாயில்ல, 3 வாளி தான் கொண்டு வந்தேன். 3ம் சின்ன சின்ன வாளிக்கோ. ஏ முடியுமா, நீ அப்படியே நடிக்காத. ஆளுக்கு 2 குடம் தான் தண்ணி. நீ 2 வாளியில மட்டும் பிடிச்சா போதும். அது என்ன நீ மட்டும் 3 வாளியை தூக்கிட்டு வந்திருக்கா? என்ன ராதிகாக்கா நீங்க, உங்க குடம்லாம் 18 லிட்டர் பிடிக்கும் ஒரு குடமே. ஏன் வாளி அப்படியே வெறும் 10 லிட்டர் தான் பிடிக்கும். 3 வாளி 30 லிட்டர் தான் வரும். எல்லா கணக்கும் சரிதான்க்கோ. அதெல்லாம் சரி வராது முடியுமா. நீ ஒழுங்கா குடத்தை தூக்கிட்டு வா, வாளியெல்லாம் கொண்டு வராத. இவன் என்ன நம்மள குடத்தை தூக்கிட்டு வர சொல்றாளே. குடத்துல தண்ணி பிடிச்சா நிறைய கிடைக்காத, வாளினா தான் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இவ்வளோ ஏமாத்த முடியாது போலயே. எக்கோ, நான் இப்ப குடத்தை தூக்க போனேன்னா என் வருஷ பேரம் பார்த்துக்கோங்க. 4 மணிக்கு தான் தண்ணி வரும். அதுக்கு 2 மணிக்கே வந்து காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு எல்லா நேரம். எவான்னு தெரியல, 2 மணிக்கு முன்னாடியே வந்து 4 குடத்தை லைன் அடிக்கிருக்கா. ஆமா ராதிகா, எனக்கு குடம் அடிக்க வச்சிருக்கிறது கூட பிரச்சனை இல்லடி. 4 குடத்தை அடிக்க வச்சிருக்கா பாரு 2 குடம் தண்ணிக்கு. அதை தாண்டி தாங்கிக்க முடியல. முடியுமா, நீ அப்படியே பேச்சு வாக்கில் அப்படியே எங்க 2 பேருக்கு நடுவில் பூந்துடாத. ஒழுங்கா ஒத்த ரோசாக்கு பின்னாடி போய் நில்லு. வாளியெல்லாம் தூக்கிட்டு, வாளியெல்லாம் முன்னாடி அடிக்க வச்சிருக்க சைஸை பார்த்தாலே சரியில்லை. எக்கோ, நான் தானே முதல்ல வந்தேன். முடியுமா, அவ்வளோதான் பார்த்துக்க. பேச்சா இருக்காது பார்த்துக்க. நான் 2 மணிக்கே வந்து காத்து கிடக்க, நீ இப்போ வந்துக்கிட்டு அப்பவே வந்தியா? அப்பவே முடியுமாக்கோ, ஏன்க்கோ இப்படி பண்றிய? ராதிகா வந்த உடனே நான் வந்தேன், இப்போ தானே நீங்கள் வந்தியே. நீங்கள் என்ன முன்னாடியே வந்துட்டேங்கிய? ஒத்தரோசா, நான் ஒரு 1 மணிக்கெலாம் வந்துட்டேன் பார்த்துக்க. இங்கே அதுக்கு முன்னாடி இந்த 4 குடம் இருந்து பார்த்துக்க. முதல்ல நான் தான் வந்தேன். அதுக்கப்புறம் சரி தண்ணி தாகமாக இருந்துன்னு வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. எப்படினாலும் நான் தானடி முதல்ல வந்தேன். எக்கோ, அந்த கணக்கெலாம் இங்கே ஆகாது. நாங்கள் கால் கடுக்க 2 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கோம். நீங்கள் ஹாயாக வீட்டில் இருந்து தண்ணியை குடிச்சிட்டு நல்லா காற்று வாங்கிட்டு பொறுமையாக வரீங்க. இப்போ நீங்கள் வந்தோன்னு உங்களுக்கு நாங்கள் முதல்ல இடம் தரணுமோ? அதெல்லாம் சரி வராதுக்கா. பின்னாடி லைனில் போய் நில்லுங்க. முடியுமா, சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்காத பார்த்துக்க. ஒழுங்கா வரிசையில் 3ஆவதாக போய் நில்லு. இங்கே 3 பக்கெட் தூக்கிட்டு வந்திருக்க கதெல்லாம் ஆகாது. ஒழுங்கா 2 பக்கெட்டில் பிடிச்சிட்டு போனியா வந்தியான்னு இருக்கணும் பார்த்துக்க. நாங்களாம் 2 குடம் தானே வச்சிருக்கோம். அது என்ன உங்களுக்கு மட்டும்? அவன் எவ்வளோ ஒருத்தி என்னடானா 4 குடம் வச்சிருக்கா. நீ என்னடானா 3 வாளி தூக்கிட்டு வந்திருக்கா. இப்போ இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் 5-6 வாளி தூக்கிட்டு வந்துடுவேன் பார்த்துக்க. எப்பா, உங்ககிட்டலாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? நான் பின்னாடியே நிற்கேன்ப்பா. இவளுவ வாளியில தண்ணி தர மாட்டாளுவோ போல. எப்படியாச்சும் ஏமாத்தி 3 வாளிலையும் பிடிச்சிடணும். இந்த வேகாத வெயில்ல எவ்வளோ நேரம் தான் கால் கடுக்க நிற்க. சரி, எப்போதான் இந்த தண்ணி வருமோ தெரியலப்பா. ஆமாக்கோ, நம்ம கால் கடுக்க கஷ்டப்பட்டு நிற்கும். அங்கே என்னடானா எவ்வளோ ஒருத்தி 4 குடத்தை வச்சுட்டு ஆட்டிட்டு வீட்டில் இருக்கா. என்னத்தை சொல்ல, எல்லாம் நேரம். ஒத்தரசா, இந்த 4 குடம் வச்சவளுக்கு நான் தண்ணியே கொடுக்க மாட்டேன்டி. சண்டையை மட்டும் பாரு. அவள் எல்லாரையும் விட கடைசியில் தான் அவள் தண்ணி பிடிக்கணும். ஆமா ராதிகா, நம்ம தண்ணி கொடுக்க கூடாது. நான் கூட பரவாயில்லடி, 3 வாளி தான் கொண்டு வந்திருக்கேன். அவன் 4 குடத்தை வச்சுட்டு எப்படி இருக்கா பாரு வீட்டில், நல்லா சொகுசா. ஏ முடியுமா, கேப்ல கிடா வெட்டாத. நீயும் 2 வாளி தான் பிடிக்கணும். ஒரு ஆளுக்கு 2 தான் கணக்கு. இவளை ஏமாத்தி 3 வாளி பிடிக்க முடியாது போலயே. ஹலோ ஆன்டிஸ், எல்லாரும் வழி விடுங்க. யாரடி இவ? ஓசை தூக்கிட்டு வந்திருக்கா. ராதிகா, இது செல்லத்தாய்க்காவோட மருமகா. எம்மா, நீ என்னம்மா பண்ண வந்திருக்கா? ஹோஸெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கா, என்ன பண்ண போறா? ஆன்ட்டி, எங்க அத்தை தான் பைப்ல ஹோஸை மாட்டிட்டு வர சொன்னாங்க. எம்மா, அது உங்க வீட்டு பைப்ல மாட்ட சொல்லிருப்பாவளா இருக்கும். நீ வந்திருக்கிறது தெரு பைப்புமா. ஆன்ட்டி, நான் தெளிவா கேட்டுட்டு தான் வந்தேன். வீட்டு பைப்ல மாட்டணுமா தெரு பைப்ல மாட்டணுமான்ட்டு. எங்க அத்தை தெரு பைப்ல தான் மாட்ட சொன்னாங்க. ஆளுக்கு என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒருத்தி என்னடானா 4 குடம் வச்சுட்டு போயிருக்கா. இன்னொருத்தி என்னடானா 3 பக்கெட் தூக்கிட்டு வந்திருக்கா. நீ என்னடானா ஓசை தூக்கிட்டு வந்திருக்கா. இது கவர்மெண்ட் பைப்பு, ஒன்றும் உங்க தாத்தா வீட்டு பைப்பு கிடையாது. ஆளுக்கு ஓசை தூக்கிட்டு வந்து மாட்டுறதுக்கு. சாரி ஆன்ட்டி, உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இல்லை. எங்க அத்தை மாட்ட சொன்னாங்க, நான் மாட்டிட்டு வரேன். உத்தரசா, பாத்தியாடி இந்த வாண்டுக்கு திமுற? ஆமாக்கோ. அடியே, நீ ஃபர்ஸ்ட் உன் மாமியாரை கூப்பிட்டு வா, நான் பேசிக்கிறேன். ஓகே ஆன்ட்டி, பைப்ல ஹோஸை மாட்டிட்டு போய் கூப்பிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ மரியாதையை உன் மாமியாரை போய் கூப்பிட்டு வா. ஆன்ட்டி, நீங்க ஏன் எங்க அத்தையை கூப்பிட்டு வர சொல்றீங்க? எதுக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவங்க என்கிட்ட கேட்பாங்கல்ல. உங்க அத்தை கிட்ட சண்டை போடுறதுக்கு தான், வேற எதுக்கு? அப்படியா, சரி சரி, நான் அப்போ உடனே கூப்பிட்டு வரேன். நான் வந்து இந்த மாதிரி கொலாயடி சண்டைலாம் பார்த்ததில்ல, இன்னைக்கு பார்க்கணும்ல, கூப்பிட்டு வரேன். எங்க அத்தை கிட்டலாம் சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கவே முடியாது. எங்க அத்தைலாம் கொலையடி சண்டையில கோல்டு மெடல் வாங்கினவங்க. அடியே வாண்டு, எங்க
எங்க ராதிகாவை பார்த்து நீ என்ன நினைச்ச? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு ஆக்கிடுவா பாத்துக்க. ஆன்ட்டி வெயிட், நான் எங்க அத்தையை கூப்பிட்டு வரேன், நீங்களே பேசிக்கோங்க. ஐ ஜாலி ஜாலி, சண்டை நடக்க போகுது. என்ன குந்தாணி, என்னடி நடக்குதுங்க? என்ன அந்த வாண்டு ஓசை தூக்கிட்டு வந்து நிக்குது? ஏ சின்ன பொண்ணு, வந்துட்டியா நீ? எங்கடி போன? நாங்கெல்லாம் தண்ணிக்கு காத்து கிடக்கும், நீ என்னடானா இவ்வளோ லேட்டா வர? சின்ன பொண்ணு எவன்னு தெரியல, முதல்ல 4 குடத்தை கொண்டு அடிக்கிருக்கா பாரு. அவளே 4 குடம் தண்ணி பிடிக்கா, நான் 3 வாளியை தூக்கிட்டு வந்ததுக்கு இவளுங்க ஓவரா பிஹேவ் பண்றாளுங்க. முடியுமா? அந்த 4 குடத்தை வச்சது நான் தாண்டி. எனக்கு 4 குடம் தண்ணி வேணும், அதனால தான் 4 குடத்தை 1 மணிக்கு கொண்டு வந்து வச்சுட்டோம்ல. ஏ சின்ன பொண்ணு, ஒரு ஆளுக்கு எதுக்கடி 4 குடம் தண்ணி? ஏடி நீலாம் குள்ளம் குந்தாணி மாதிரி இருக்கா, உனக்கு 2 குடம் தண்ணி போதும். என் ஹைட்டுக்கு 4 குடம் தண்ணியில குளிச்சாலும் இந்த வெயிலுக்கு எனக்கு பத்தாது. அது சரிதான். நீ என்ன இங்கே நின்னுட்டு இருக்கா? போ உன் மாமியார் போய் கூட்டு வா. என்ன வாண்டு ஓசெல்லாம் தூக்கிட்டு வந்த மாதிரி இருந்து இப்போ ஓசை போட்டு போற? அதுவா, ராதிகா ஆன்ட்டி வந்து எங்க மாமியார்ட்ட சண்டை போடணுமா. 2 பேரும் கொலாயடி சண்டை போட போறாங்களாம். நான் போய் எங்க மாமியாரை கூட்டு வரேன். என்ன வாண்டுக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு மாமியார் சண்டை போடுறத பார்க்கணுன்ட்டு? எவடி அவ ஓசை மாட்டினா கலட்டி எரிஞ்சிருவேன்னு சொன்னது? அத்தை, அந்த ராதிகா ஆன்ட்டி தான் சொன்னாங்க. குந்தாணி வாண்டு எப்படி மாட்டி விடுது பத்தியா? கத்துக்கடி. செல்லத்தாய்க்கோ, நீங்க ஓசை மாட்டினீங்க அவ்வளவுதான், பாத்துக்கோங்க, பிடிங்கி தூர எரிஞ்சிருவேன். நான் ஏன்டி மாட்டக்கூடாது? நீங்க குடத்துல தண்ணி பிடிக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் ஓசை மாட்டுறியே? ஆமா, உங்க வீடெல்லாம் பக்கத்துல இருக்கு, நீங்க அதனால குடத்துல தண்ணி எடுத்துட்டு ஆட்டிட்டு மினிக்கிட்டு போவியே. என் வீடு அப்படியா, எவ்வளவு தூரத்துல இருக்கு? நான் அப்போ ஓசை தான் மாட்டி பிடிக்க முடியும். அதெல்லாம் கணக்கு கிடையாதுக்கா. கவர்மெண்ட்கார இங்க கொண்டு பைப்பை கொண்டு வச்சதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? மரியாதையை ஓசை கலட்டி இருந்து, இல்லைன்னா அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. கலட்டலன்னா என்னடி பண்ணுவ? வாண்டு, ஓ மாமியார் சண்டை போட போது நீ என்னங்க பார்த்து சந்தோஷத்துல சிரிச்சுட்டு நடக்க? சின்ன பொண்ணுக்கோ, நான் ஒரு நாளும் கொலாயடி சண்டை பார்த்ததே இல்லை, பாத்துக்கோங்க. அதனாலதான் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அடி பாவி, பார்க்க தாண்டி வாண்டுத்தனமா இருக்க. உங்களுக்கு பிடிக்க முடியலன்னா என்ன, உங்க மருமவா இருக்கால, 2 குடத்தை தூக்கிட்டு வானா தூக்கிட்டு வர போறா. அதை விட்டுட்டு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கியே. இவியே என்ன போற போக்குல நம்மள போட்டு விடுறாவே. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தண்ணிலாம் பிடிச்சா கேவலமா இருக்குமே. ஏடி அதெல்லாம் நீ ஏண்டி பேசுற? என் மருமகளை உடம்பு வலிக்காம நான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன், அதுல உனக்கு எங்கடி வலிக்குது? உனக்கும் எனக்கும் சண்டை அட உடைய போகுது மண்டை. மாமியார் மண்டை உடைய போதா இல்ல ராதிகா ஆண்டி மண்டை உடைய போதான்னு தெரியலையே. நீ வேணும்ட்டே என்கிட்ட சண்டை இழுத்துட்டு இருக்கடி. ஆமா, எனக்கு இதான வேலை, வரவே போற வீட்டுலாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு. அது நீங்க தான் வேலையை வச்சுட்டு இருக்கீங்க, அதானே ஓசை தூக்கிட்டு வந்திருக்கியே. என்னடி சொல்ற? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அடிக்காம விட மாட்டேன். இங்க அடிச்சுதான் பாருங்களேன், என் கை மட்டும் என்ன சும்மாவா இருக்கும்? குந்தாணி 2 பேரும் சண்டை போடுறாங்கடி. எனக்கு என்னமோ செல்லத்தாயக்கா தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் நல்லா பல்கா இருக்காங்க. ராதிகாக்கா தாண்டி வின் பண்ணுவாங்க. ராதிகா எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காங்கன்னு பத்தியா? ஒரு அடி விட்டாங்கனாலே செல்லத்தாயக்கா பறந்துரும். செல்லத்தாயக்கா செல்லத்தாயக்கா செல்லத்தாயக்கா. ராதிகா ராதிகா ராதிகா. 10 ரூபா பெட் கட்டுறேன்டி, ராதிகாக்கா தாண்டி வின் பண்ணுவாங்க. 10 ரூபா எனக்கு தந்துருடி, செல்லத்தாயக்கா தாண்டி வின் பண்ணுவாங்க. குழந்தை, உன் மாமியாரும் ராதிகாவும் சண்டை போடுறாவ பாரு, நீ போய் தடுத்து விடுமா. எக்கோ நீங்க சும்மா கடங்க. நான் வந்து இது குழாயடி சண்டைலாம் பார்த்ததில்லை, இப்ப பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அத்தை, வெற்றியோட திரும்பி வாங்க. ஐயே, இது என்ன செல்லத்தாயக்கா மூஞ்சி பண்ணு மாதிரிலாம் வீங்கி இருக்கு? பின்ன ராதிகா அடிச்ச அடி அப்படி. அங்க ராதிகா மூஞ்ச பாரு, மூஞ்சில 2 பணியாரத்தை ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. கண்ணு கிண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வந்து கிடக்கு. ஏண்டி சும்மா இருந்த எங்களை உசிப்பி விட்டு அடி வாங்க வைக்கிறீங்களோடி? எம்மா மாடன் மருமவளே, என் வீட்டு கொலை விளக்கே, என்ன வந்து கைத்தாங்களா பிடிச்சு கூட்டு போமா. இந்த வரேன் அத்தை, சூப்பரா சண்டை போட்டியா அத்தை? ஆமா, இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. வாங்கத்தே, வீட்டுக்கு போய் தைலம் தேய்ச்சி விடுறேன். இவ வேற ஒரு பீஸ் கலண்டு போயிட்டு. இந்த ராதிகாவும் இப்ப பேரும் பாத்துக்க. ராதிகா தண்ணிய நான் பிடிச்சுக்கிறேன்டி. ஆமா, அடி வாங்கினது ஃபுல்லா ராதிகா, தண்ணி ஃபுல்லா இவளுக்காம். எப்பாடா இவளுங்க ஒருவேளை சண்டை போட்டு போயிட்டாளுங்க, நம்ம 3 பக்கெட் தண்ணியும் பிடிச்சிட வேண்டியதுதான். நண்பர்களே, குழாயடி சண்டை எப்படி இருந்து? உங்க ஊர்லயும் இந்த மாதிரி சண்டை நடந்திருக்கா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.